வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், நமக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இதை வந்து நம்ம ஜாதகத்து மூலிமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ கோச்சார குரு, அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்க பிளானட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டருங்கிற கிரகம் குரு எங்கே இருக்குது அப்படின்னா கடகத்துக்கு வந்திருக்கு. ஸோ கடகத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா கடகத்துலேருந்து டுவர்ட்ஸ் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து மிதுனம் தான் 12ஆக முடியும். இப்போ இதில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்க குரு இந்த நான் சொல்கிற கடகத்துலேருந்து, கடகம் தான் 1, ஸோ இந்த 1லேருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க குரு, கடகத்தில் இருக்க குரு 1 வச்சுக்கிட்டா உங்கள் ஜாதகத்தில் இருக்க குரு வந்து 1 சப்போஸ் கடகத்திலே இருந்தா, அப்படி இல்லைன்னா கன்னியில் இருந்தா 1 3 5 விருச்சிகத்தில் இருந்தா 7 மகரத்தில் இருந்தா 9 மீனத்தில் இருந்தா 11 ரிஷபத்தில் இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக தான் இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக தான் இருக்கும். அப்படி குரு இந்த இடத்துல இல்லை வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை யாருடைய ஒய்ஃப்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ, இப்போ இருக்காங்களோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா குழந்தை தான் பிறக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ மாறும், எப்போ என்னென்ன நடக்குங்கிற ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரி தடைகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் குட் டைம் அஸ்ட்ராலஜியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்கிட்ட கால் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பர்த் ஆஃப் பிளேஸு அந்த டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நார்மலாக ஒரு கரண்ட், நான் 2 விதமாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன்னு தெரியும். ஒரு 1 இயர்க்குள்ளே லாஸ்ட் ஒரு 1 இயர்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வித்தின் ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ என்டையர் லைஃப் அந்த மற்ற ஃபுல்லாக உங்கள் லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மினிமம் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். 3 ஹவர்ஸில் தான் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன்.